ஐநாத்தினி நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா சேரன் கல்யாணத்துக்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிலா, சோழன், சேரன், பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து கடைக்கு போயிருக்காங்க. அப்போ நிலா சோழனுக்கு ட்ரெஸ் அவங்களே செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துட்டு இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப சூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சோழன் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் சோழனும் விடாமல் நிலாவுக்கு ஒரு அழகான ஒரு பட்டுப்புடவையை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கலர் சூப்பராக இருக்குங்க. இந்த புடவை மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா தேவதை மாதிரியே நீங்கள் இருப்பீங்க, எனக்காக இந்த புடவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலாவோ இப்போ என்ன இந்த புடவை நான் கட்டிக்கணும் அவ்வளோதானே, இதில் என்ன எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாங்கிக்கிறேன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இதை நினைச்சு சோழன் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சேரன் இவங்க 2 பேரும் மாற்றி ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு 2 பேரும் கண்டிப்பாக ஒன்று செஞ்சிருவாங்கன்னு நம்பிக்கையோட மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. வானதி பாண்டியன் கிட்ட நிலாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஆனால் உனக்கு பாரு எனக்கு எடுத்து கொடுக்கணே தோணல பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பாண்டியோ நானே உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வானதி, அதுக்குள்ளேயே இதுக்காக நீ தப்பாக நினைக்கிறேன் இங்கே வான்னு சொல்லிட்டு வானதிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. வானதியை பாண்டியன் எடுத்து கொடுத்ததை கூட பொருட்படுத்தாம எடுத்து கொடுத்த புடவை நினைச்சு சந்தோஷம் கூட படாம இதை விட நிலாவுக்கு அதிக ரேட்ல புடவை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து விடிஞ்சா கல்யாணம்னு சொல்லிட்டு வீரங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா கல்யாண வேலை எல்லாருமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேரன் நிலா கிட்ட நீ எக்காரணத்தை கொண்டு எனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிட மாட்டேலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலாவோ அது எப்படின்னா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போவேன், இதுதான் என் குடும்பம் நினைச்சுதான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா உங்களையும் சோழனை விட்டு நான் இங்கேருந்து போக மாட்டேன், என்னால் இங்கேருந்து போகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சோழன் கேட்டு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதை கேட்டுட்டு இதுக்கப்புறம் நிலா நம்ம விட்டு போக மாட்டா, நிலா இனிமேல் நம்ம கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இந்த விஷயத்த பாண்டியன் பல்லவன் எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. பாண்டியனும் இதை கேட்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குதா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அவங்களுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு, அதனால அதை தக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோழனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அடுத்து சேரன் எனக்கு கல்யாணம்னா அடுத்து பாண்டியனுடைய கல்யாணம் தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் சோழன் சொல்லி சந்தோஷப்படுறாங்க.